ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 12ஆம் நாள், 12ஆம் பாசுரம் பற்றி நாம் சிந்திக்கலாம். கனித்திறன் கற்றொருமை கன்று கிறங்கி நினைத்து முறை வழியை நின்று பால் சோர நனித்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய். இனித்தான் எழுந்தராய் ஈதென்ன பேருறக்கம் அனித்தில்லத்தாரும் அறிந்தேலோர் என்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இன்றைய பாசுரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள். அந்த பெண்ணு மிகவும் வசதி படைத்தவள் தான். அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவன் பெண் நற்செல்வன். அந்த நற்செல்வன் பசுக்களின் பாலை கறக்க மாட்டான். அவருக்கு அங்கு வீட்டில் இருப்பதே இல்லை. அவன் வேலை என்னென்றால் அனுதினமும் அந்த கிருஷ்ணனை ஆராதனம் செய்வது. அவருடனேயே சுற்றி கொண்டிருப்பார். அவருக்கே கைங்கரியம் செய்து கொண்டிருப்பார். இதுதான் அந்த நற்செல்வனின் வேலை. அந்த பெண்ணை இன்று எழுப்புகிறார்கள். கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. இளங்கன்றுகளை உடைய தாய் எருமைகளின் நிலை இது கூறப்படுகிறது. அதாவது பால் கறக்க வேண்டிய நேரத்தில் பால் கறக்காததால் அந்த தாய்ப்பசுக்கு வலி ஏற்படுகிறது. அதனால் அது கனைக்கிறது. எப்படி அந்த கன்று குட்டிகளை நினைத்தே அது பால் சுரைக்கிறது. அது பால் தன்னால் சுரைக்கிறது. யாரும் கறக்கவும் இல்லை. தன்னாலேயே நினைத்து முலை வழியே நின்று பால் சோர அந்த பால் அவ்வாறு சுரிந்த பால் என்ன ஆகிறது என்றால் வீடு முற்றம் பூரம் சேராக்கி விட்டது. நனித்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று சொல்லுகிறார்கள். அந்த வீடு முழுவதும் சேராகி ஆகிவிட்டது. பால் சுற்றிலும் பால் வழுகிறது, சேராக இருக்கிறது. அந்த சேற்றில் நின்று கொண்டு அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். பெண்ணே, நாங்கள் உன்னை வீடு தேடி வந்துள்ளோம், உன்னை எழுப்ப வந்துள்ளோம். ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாயே, உறக்கத்தில் நின்று விழித்து கொள்ள மாட்டாயே, சீக்கிரம் எழுந்து வா என்று அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். பனித்தலை ஈழே நின் வாசற் கடை பற்றி நாங்கள் எப்படி நிற்கிறோம் தெரியுமா? தலையில பனி பெய்கிறது, மார்கழி மாத பனி. அதன் பிறகு கீழே பார்த்தால் ஒரே சேறு. எங்களால் நிற்க முடியவில்லை. பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி உன் வாசலை பற்றி கொண்டு நாங்கள் நிற்கிறோம். மற்றும் எல்லா இடங்களிலும் நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் நிற்கிறோம். எவ்வளவு சிரமப்பட்டு நிற்கிறோம் தெரியுமா? சீக்கிரம் எழுந்து வா என்று சொல்லுகிறார்கள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, அதாவது ராமன் சினந்து கொண்டு அந்த ராவணனை போரில் அழித்தார். அந்த மனதுக்கினியானை, அந்த ராமன் யார் என்றால் மிகவும் மனத்துக்கு இனியவன், அனைவரின் மனதுக்கு மிகவும் பிடித்தமானவன். அந்த மனதுக்கினியானை நாங்கள் பாடவும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். சேற்றில் நின்று கொண்டு நாங்கள் பாடுகிறோம். ஆனால் நீ உறங்கிக் கொண்டே இருக்கிறாய். வாய் திறவாய், நீ வாய் திறந்து பேசு. இனித்தாய் எழுந்தாய் ஈதென்ன பேருறக்கம் என்றால் இன்னமும் நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாயே, சீக்கிரம் எழுந்து வா. இதென்ன பேருறக்கம், இது என்ன பேருறக்கம்? இவ்வளவு பெரிய உறக்கம் நான் பார்த்ததே இல்லையம்மா, பெரிய உறக்கமாக இருக்கிறது. அனித்திலத்தாரும் அறிந்தலோ ரொம்பவா என்றால் திருவாய்ப்பாடில் உள்ள அனைத்து பேர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது நீ இன்னும் தூக்கத்தில் இருந்து விழிக்கவில்லை என்று. எனவே சீக்கிரம் எழுந்து வா என்று சொல்லி அந்த பெண்ணை இந்த பாடலில் அழைக்கிறார்கள். நம்ம அனுபவம்.